ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் வந்து ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம ஓன் கஸ்டம் டைப் செக்கிங் டெக்கரேட்டர் வந்து எப்படி எழுதுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ நான் வந்து இங்கே ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், ஆட்ன்ட்டு. ஸோ இதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்ட்டு 2 ஆர்குமெண்ட் வாங்குறேன். ஸோ இது ஜஸ்ட் நான் ஆட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஆர்குமெண்ட் டைப்ஸ் வந்து எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ டைப் ஹிண்டிங் யூஸ் பண்ணி நான் அதில் சொல்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ் வந்து இன்டீஜராக இருக்கணும், ஒய் வந்து இன்டீஜராக இருக்கணும்னு சொல்கிறேன். அண்ட் சேம் டைம் வந்து ரிட்டர்ன் டைப் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஓகே, ரிட்டர்ன் டைப் வந்து எனக்கு இன்டீஜராக இருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் வந்து எனக்கு இன்டீஜராக இருக்கணும், ஒய் வந்து இன்டீஜராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், ரிட்டன் டைப் வந்து இன்டீஜராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து யூசர் பாஸ் பண்ணியிருக்காங்களா, ரிட்டன் டைப் வந்து நமக்கு கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்றதை வேலிடேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு டெக்கரேட்டர் எழுத போகிறோம். ஸோ இப்போ யூசர் சம் கேஸில் வந்து எனக்கு இப்போ இங்கே ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த டைப்பை வந்து கரெக்டாக நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம், அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி நான் இங்கே டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, அவுட்புட் கரெக்டாக வருது. ஸோ இப்போ இன்கேஸ் நான் வந்துட்டு இங்கே வேறு ஏதாவது சம் டைப், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இது வேலிடேட் பண்ணுது. ஓகே, ஒய் மஸ்ட் பி ஆஃப் இன்ட் டைப். ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை சொல்லுது. ஸோ நம்ம என்ன டைப் பாஸ் பண்ணாலும் அது கரெக்டாக அது கெட் பண்ணி சொல்லிவிடும். ஸோ கரெக்டாக வேலிடேட் பண்ணுது. ஓகே, இப்போ இன்கேஸ் வந்து நான் ரிட்டன் டைப் வந்து ஒரு வேலை தப்பாக கொடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரிட்டன் எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நன் டைப் ரிட்டன் ஆகுது அப்படின்றத கரெக்டாக வேலிடேட் பண்ணுது. ஸோ எனக்கு வேறு ஸ்ட்ரிங் டைப் எந்த டைப்பில் வந்தாலுமே இது வந்து அலோவ் பண்ணாது.